இந்த வீடியோல உங்களால நம்ப முடியாத ரொம்பவுமே ஆச்சரியமான மர்மமான உணவுகளை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. Watching videos without subscribing is injurious to YouTubers மற்றும் உயிரை கொல்லும். நாகாலாந்துல இருக்கிற பழங்குடி மக்கள் சமைச்ச பன்றிய ரொம்ப நாளைக்கு மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருக்காங்க. இதுக்கு அவங்க சொல்ற பேரு ஃபெர்மெண்டட் போர்க், ஆக்சான் போர்க் அப்படின்னு சொல்றாங்க. இது சாதாரண பன்றி இல்ல, நூற்றாண்டு காலமா அவங்களோட பாரம்பரியம்னு சொல்றாங்க. இத இன்னமுமே கிராமங்கள்ல செஞ்சுக்கிட்டு வராங்க. இத பத்தி அவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க இந்த பன்றியோட மனம் தான் அவங்க வாழ்க்கையோட சுவைன்னு சொல்றாங்க. இது பன்றியோட உடம்புல இருக்கிற பாக்டீரியானாலதான் இந்த சுவையே அதுக்கு வருது. இது சாதாரண ரொட்டி இல்ல. ஐஸ்லாந்துல இருக்கிற மக்கள் இத எரிமலைக்குள்ள உருவாகிற வெப்பத்தை வச்சு சமைக்கிறாங்க. மாவை மண்குழியில வச்சு 24 மணி நேரம் கழிச்சு இதை எடுத்து சாப்பிடுறாங்க. தீ இல்லாம நெருப்பு இல்லாம எரிமலைக்குள்ள இருக்கிற மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சு ரெடிமேட் அடுப்பா அதை யூஸ் பண்றாங்க. இது மனித புத்திசாலித்தனமும் இயற்கையோட சக்தியும் சேர்ந்து ஒரு அதிசயம் தானே. சைபீரியால ஆயிரக்கணக்கான வருஷமா மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கிற மம்மித் மிருகங்களோட மாமிசங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. சில விஞ்ஞானிகள் இத ஆராய்ச்சி பண்ணும் போது சாப்பிட்டு பார்த்திருக்காங்க. ரொம்பவுமே சுவையா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையா இல்லையான்ற கேள்வி மர்மமாவே இருக்கு. ஆனா சுவாரஸ்யம் என்னன்னா, இந்த இறைச்சி இன்னுமே அழியாம தான் இருக்கு. இது இயற்கையோட ஒரு அதிசயம் தான். இந்த பனிப்பாறைகள் டைம் கேப்சூல் மாதிரி செயல்படுறதுனாலதான் இந்த மாதிரி கெடாம அந்த இறைச்சி இருந்துட்டு இருக்கு. இந்தியால இருக்கிற ராஜஸ்தான்ல இருக்கிற திலோனியா அப்படிங்கிற கிராமத்து பக்கத்துல இருக்கிற கிராமங்களும் இப்ப வரைக்கும் சூரிய ஒளியை மட்டும் வச்சு சமைச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அவங்க யூஸ் பண்ற சோலார் குக்கர் 200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூட போகுமா. ரொட்டி, அரிசி எல்லாமே இவங்க சூரிய ஒளியை வச்சுதான் சமைக்கிறாங்க. ஒரு கிராமம் முழுக்க நெருப்பே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கு. இது சுற்றுச்சூழலையும் காப்பாற்றும் ஒரு ஆச்சரியமான வாழ்க்கை முறை தான் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு. நாசா, இஸ்ரோ ரெண்டுமே சேர்ந்து ஸ்பேஸ் கிரவுண்ட் ஃபுட் அதை ஆராய்ச்சி பண்றாங்க. விண்வெளியில வளர்க்கப்பட்ட லெட்டூஸ், அல்கே அந்த மாதிரி உணவுகளை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரையில மனுஷன் உருவாக்குன ஆச்சரியமான தொழில்நுட்ப உணவுகள் இதுங்க தான். எதிர்காலத்துல நிலவுலையும் செவ்வாய் கிரகத்திலையும் மனிதர்கள் ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி உணவுகளை தான் உற்பத்தி செய்வாங்கன்னு சொல்றாங்க. இது உணவு இல்ல, விண்வெளியோட சாதனை. அதிசயமான உணவு தான் தேன். எகிப்துல 3000 வருஷம் கழிச்சு கூட பாதுகாக்கப்பட்ட தேன் இன்னும் கெடாம இருக்கு. தேன் ஒரு இயற்கை அதிசயம் தான். நீரோட அளவு அதுல குறைவா இருக்கிறதுனால அதுல பாக்டீரியா வளர்றதுக்கான சான்ஸ் கம்மி. அதனாலதான் அது கெடாம இருக்கு. அதனாலதான் அது அழியாத உணவுன்னு சொல்றாங்க. தேன் மனுஷன் கண்டுபிடிச்ச அதிக நாட்கள் அழியாத உணவுல ஒண்ணு. இந்த தேன் மட்டும்தான் மரணமற்ற உணவுன்னு பூமியில இருக்கிற மக்களால அழைக்கப்படுது. இத நீங்களும் மறக்க முடியாது. நீல நிற உணவுகள் ரொம்பவுமே ரேர் தான். ஆனா ஒரு சில இயற்கை உணவுகள் ரியலாவே நீல நிறத்துல தான் இருக்கும். ப்ளூ கார்ன், பட்டர்ஃபிளை பீ ஃபிளவர் ரைஸ், ப்ளூ ஹனி போன்ற உணவுகள்லாம் ப்ளூ கலர்ல தான் இருக்கும். சில தேன்கள் ஒரு சில மலர்கள்ல இருந்து தேனை எடுக்கும் போது அது நீல நிறமா மாறிடுது. இது இயற்கையோட அதிசயம் தான். உண்மையிலேயே நம்ப முடியாத ஒரு மர்மம் தான். ஜியோபேஜி அப்படின்னா ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு சில பெண்கள் மண்ணையும் கல்லையும் இப்ப வரைக்கும் சாப்பிட்டு இருக்காங்க. அத அவங்க ஒரு உணவு பழக்க வழக்கத்திலையும் வச்சிருக்காங்க. இதுல அதிகமா கனிமச்சத்து இருக்கிறதுனால இதை சாப்பிட்றதா சொல்றாங்க. இதுல கால்சியம், இரும்பு ஆகிய சத்துக்கள் கிடைக்கிறனால இதை சாப்பிட்டு இருக்காங்க. இது உலகத்துல மிக ஆச்சரியமான ஒரு விசித்திரமான உணவு பழக்க வழக்கங்கள்ல ஒண்ணு. அவங்க சொல்றாங்க இது மண்ணு இல்ல, இது இயற்கையோட மருந்துன்னு. வியட்நாம், தாய்லாந்து போன்ற நாட்டுல பாம்பை மதுவுல ஊற வச்சு ஸ்னேக் ஒயின் அதை வித்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பிரபலமான மர்ம உணவு தான். இதை சாப்பிடறதுனால உடம்புல வலிமை அதிகரிக்கும்னு சொல்றாங்க. அதை இன்னுமே நம்பிட்டு தான் இருக்காங்க. ஆனா இதுக்கான அறிவியல் ஆதாரம் எதுவுமே இல்லை. இது ஒரு கலாச்சார நம்பிக்கை தான். இதை பார்த்து உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் அதிசயமா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது நம்ப முடியாத ஒரு உணவு கலாச்சாரம் தான். கடைசியா கொரியால இருக்கிற சன்னாக்ஜி தான். சன்னாக்ஜிங்கிறது
உயிரோட இருக்கிற ஆக்டோபஸை வெட்டி சாப்பிடுறதுக்கு பேர் தான் சன்னஜி. இத நீங்க நிறைய வீடியோல பார்த்திருப்பீங்க, இன்ஸ்டாகிராம்ல நிறைய பார்த்திருப்பீங்க. இந்த உணவு ரொம்பவுமே பிரபலமானது, அப்புறம் அதிர்ச்சியானதும் கூட. அதோட துடுப்பு அசைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கூட அதை வாயில போட்டு சாப்பிடுவாங்க. இது உலகத்திலேயே ரொம்ப பயமுறுத்துற ஒரு உணவு பழக்க வழக்கங்கள்ல ஒண்ணு. இது உலகத்திலேயே ரொம்ப பயமுறுத்தும் ஒரு உணவு அனுபவத்துல ஒண்ணுதான். ஆனா இது ரொம்பவுமே ஆபத்தானது கூட. இதனால மூச்சு திணறலும் ஏற்படலாம் சாப்பிட தெரியாதவங்களுக்கு. புதுசா நீங்க ட்ரை பண்றீங்கன்னா பார்த்து ட்ரை பண்ணுங்க. இது உணவா இல்ல மரண சாகசமா அப்படிங்கறத இப்பவுமே விவாதமா தான் போயிட்டு இருக்கு. கடைசியா நான் சொல்ல வர்றது என்னன்னா, உணவு ஒரு வாழ்க்கையோட அடிப்படை அத்தியாவசியம். ஆனா ஒரு சில உணவுகள் நம்ம வாழ்க்கையில ஆச்சரியமாவும் அதிசயமாவும் விசித்திரமாவும் இருக்கு. அந்த மாதிரி மனிதர்கள் அதை மாத்தி வச்சிருக்காங்க. நீங்க இந்த மர்மமான உணவுல எதை சாப்பிடணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, எதை சாப்பிடவே கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. எந்த உணவை பத்தி விரிவா நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஃபுல் வீடியோவை மேக் பண்ணி போடலாம். இந்த மாதிரி ஃபுட் ஃபேக்ட்ஸ், ஹெல்த் ஃபேக்ட்ஸ், சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் இதை பத்திலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பாக்குறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நல்லதை பேசுவோம், உண்மையை பேசுவோம். நன்றி.